வணக்கம், நான் வைரவ் ராஜா. இது பிவிஆர் டெக்னிக்கல்ஸ். ஸோ நம்ம பிசிடி அடிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பிசிடி அடிஷன்ஸில் ஆக்சுவலாக பிசிடி நம்பருங்கிறது பைனரி கோடட் டெசிமல், சரிங்களா? அதாவது 0லேருந்து 9 வரைக்கும் வேலிட், அதுக்கு மேலே போச்சுன்னா இன்வேலிட். இப்போ 2 நம்பரை ஆட் பண்ணும்போது அதோட ரேஞ்ச் வந்து 9க்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் உங்களுக்கு வந்து இன்வேலிட் அடிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணுன்னா மறுபடியும் பிசிடி நம்பரை மாற்றணும், சரிங்களா? ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த அவுட்புட் இஸ் இன்வேலிட் இஃப் த ரிசல்ட் இஸ் கிரேட்டர் தென் 9. ஏன்னா 9க்கு மேலே போச்சுன்னா அது பிசிடி கிடையாது. அதே மாதிரி கேரி ஜென்ரேட் ஆச்சுன்னா அது பிசிடி கிடையாது, சரிங்களா? 2 இதை ஆட் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு 6 வந்து ஆட் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அக்கர் ஆகுதோ, அதாவது 9க்கு மேலே போகுதோ, அப்படி இல்லைன்னா கேரி ஜென்ரேட் ஆகுதோ, அப்போல்லாம் நீங்கள் 6 வந்து ஆட் பண்ணணும், சரிங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக 328 978ங்கிற நம்பரை ஆட் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு சம்மில் கேட்கும்போது சப்போஸ் பிசிடி அடிஷன் அப்படின்ட்டு 328 978 அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு இது எப்பயும் நீங்கள் சின்ன கிளாஸ்லேருந்து பண்ணுறது தானே, இதை ஆட் பண்ண முடியாத 8 8 16, அப்புறம் 0, அப்புறம் இங்கே 1306ன்னு நீங்கள் எழுதிடுவீங்க. இது நார்மல் அடிஷன், சரிங்களா? ஸோ உங்களுக்கான கொஸ்டினில் வந்து ஆன்சர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பைனரியில், சரிங்களா? இந்த மாதிரி பிசிடி நம்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஈக்குவலண்ட்டான பிசிடியை எடுத்து எழுதிடலாம். நீங்கள் இதை பூரா நீங்கள் பிசிடியை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணி இப்படி எழுதுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா அது அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம். ஸோ கொஸ்டினில் ஆன்சர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி பிசிடியில் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு டெசிமலில் ஆட் பண்ணிடலாம். டெசிமலில் ஆட் பண்ணி நீங்கள் வேல்யூ கூட எழுதிக்கலாம். இல்லை எனக்கு நம்பரே பிசிடியில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இது ஒரு பிசிடி நம்பராக கொடுத்துருக்காங்க, இதை நான் ஆட் பண்ணி எழுதணுன்னா நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க. இதை வந்து இப்படி மாற்றிக்கோங்க, சரிங்களா? பிசிடியில் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் டெசிமலுக்கு மாற்றிட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை எழுதிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இத்தனை இதை நீங்கள் இப்படி எழுதுறதுக்கு லேட் ஆகும். அதனால் இதை வந்து நீங்கள் டெசிமல் கன்வெர்ட் பண்ணிவிட்டு எப்போயும் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஈக்குவலண்ட்டான பிசிடியை எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் இப்போ எப்படி பண்ணுறாங்கிறது நம்ம இதை பார்க்கலாம். ஸோ நான் இந்த நம்பரை எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நான் பிசிடி எழுதியிருக்கேன். 328க்கு பிசிடி, 978க்கு பிசிடி எழுதிட்டு இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணும்போது எனக்கு கேரி ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் அ வேலிட். அதே மாதிரி இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது, அதாவது இந்த கேரி இங்கே போட்டு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது எனக்கு இது வந்து 9க்கு மேலே உள்ள வேல்யூ, சரிங்களா? இது கேரி ஜென்ரேட் ஆகலை, ஆனாலும் இது வந்து 9க்கு மேலே உள்ள ஒரு வேல்யூ 10, சரிங்களா? ஸோ அப்போ இந்த 10ங்கிறது இட் இஸ் இன்வேலிட். ஸோ இதுவும் இன்வேலிடு. அதுக்கப்புறம் இது எத்தனை? ஸோ இதையும் ஆட் பண்ணும்போது இதுவும் 9க்கு மேலே, சரிங்களா? இது 12, 1100. ஸோ அப்போ இதுவும் இன்வேலிட். ஸோ அப்போ இந்த 3மே இன்வேலிட். ஸோ அப்போ என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணுறதுக்கு 6 ஆட் பண்ணணும், சரிங்களா? அப்போ இது 6, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6. ஸோ போட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். இது வந்து இதோட பிசிடியாக இருக்கும், சரிங்களா? இதோட பிசிடியாக இருக்கும், ஓகேவா? ஸோ அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம்ஸில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து இதில் இந்த நம்பரை பிசிடியாகவே இப்படியே கொடுத்தாலும் நீங்கள் வந்து டெசிமலுக்கு மாற்றி ஆட் பண்ணிவிட்டு அதோட ஈக்குவலண்ட்டாக எழுதிக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது ரொம்ப லேட் ஆகும். சம்டைம்ஸ் தப்பு வரதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு சின்ன நோட்டு என்னென்னா, பிசிடி அடிஷனில் த நம்பர் ஆஃப் பிசிடி கரெக்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கேரிஸ் இன் தி டெசிமல் அடிஷன். அதாவது இந்த போன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். போன எக்ஸாம்பிளில் நம்பர் ஆஃப் பிசிடி கரெக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு கரெக்ஷன், இது ஒரு கரெக்ஷன். ஸோ அப்போ 3 கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த இதில், சரிங்களா? இது வந்து ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கேரிஸ் இன் தி டெசிமல் அடிஷன். இது டெசிமல் அடிஷன் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு கேரி ஜென்ரேட் ஆகிருக்கும், இங்கே ஒரு கேரி ஜென்ரேட் ஆகிருக்கும்,
இங்கே ஒரு கேரி ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அப்போ 3 கேரி டெசிமல் எடிஷனில் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா உங்களோட பிசிடி நம்பரில் நீங்கள் பண்ணும்போது கரெக்ஷன்ஸ் வந்து 3 தான் பண்ணியிருப்பீங்க. இது 1 2 3 சரிங்களா. ஸோ அதை ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எனிவே கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கலாம் சரிங்களா. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்து பிசிடி சப்ராக்ஷன். அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணும்போது எப்படி நீங்கள் அடிஷன் பண்ணும்போது வேலிடாக இல்லைன்னா நீங்கள் எப்படி கேரி ஜென்ரேட் ஆச்சுன்னா இல்லைன்னா 9க்கு மேலே போயிருந்ததுன்னா எப்படி நீங்கள் ஆடை ஆட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணும்போது பாரோ வந்திருந்தது அப்படின்னா, அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை கழிக்கும்போது பாரோ வருமா. இப்போ பாரோ வந்ததுன்னா 6 வந்து கழிக்கணும், சப்ராக்ட் பண்ணணும் சரிங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பிசிடி சப்ராக்ஷன் அடிஷனில் நம்ம பிசிடி மாதிரி பண்ண தேவையில்லை. நான் அதுதான் முதல்ல சொன்னேன். ஆனாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. சப்ராக்ட் 6 இஃப் பாரோ அக்கர்ஸ். ஸோ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நான் 73லேருந்து 28 மைனஸ் பண்ணுறேன். எனிவே நான் இதை வந்து 2's காம்ப்ளிமெண்ட் மெத்தட், அதாவது 10's காம்ப்ளிமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. 10's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 28ங்கிறது என்ன, 99லேருந்து 28 கழிச்சிட்டு ப்ளஸ் 1 பண்ணணும் சரிங்களா. ஏன்னா 99ங்கிறது அது கழிக்கிறது வந்து 9's காம்ப்ளிமெண்ட். 10's காம்ப்ளிமெண்ட்ங்கிறது 9's காம்ப்ளிமெண்ட் எடுத்து ப்ளஸ் 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா 72 வரும். இப்போ இது அடிஷனுக்கு மாறிடுமா. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இப்போ 3 2 ஆட் பண்ணனா 5. ஸோ 5 கிடச்சிருக்கு. 3 2 ஆட் பண்ணுறீங்க 5. ஸோ இந்த 5ங்கிறது உங்கள் 9க்கு உள்ளே தான் இருக்குது சரிங்களா. அப்போ இந்த 5ங்கிறது கிடச்சது வந்து இட் இஸ் வேலிட். அப்போ அடுத்த இது பார்க்குறீங்க, இது 7 இது 7 7 ஆட் பண்ணிங்கன்னா 14. 14ங்கிறது வேலிட் பிசிடி கிடையாது. ஏன்னா வேலிட் பிசிடினா 0லேருந்து 9க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை மட்டும் கரெக்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்போ இதை கரெக்ட் பண்ணும்போது என்னாகும், இதை 6 கூட ஆட் பண்ணணும். 6 ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா. இது வந்து நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ண தேவையில்லை. அதனால நான் எல்லா இடத்துலையும் 0 போட்டு ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ இது 5, இது எத்தனை 4 சரிங்களா. 0 1 0 0. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா ஒரு கேரி ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இது எண்ட் அரவுண்ட் கேரி. இதை நீங்கள் விட்டுறலாம். கேரி ஜென்ரேட் ஆனதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த நம்பர் வந்து இந்த அடிஷன் நம்பர் வந்து இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் சரிங்களா. இது நம்ம அடிஷன் பண்ணும்போது அந்த முன்னாடி உள்ள வீடியோஸில் பார்த்துருக்கோம் சரிங்களா. 2's காம்ப்ளிமெண்ட் அடிஷன்ஸ் பண்ணும்போது கேரி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எனிவே ஸோ நீங்கள் அந்த 1ங்கிறத விட்டுட்டு மிச்சம் உள்ளது பார்த்திங்கன்னா 4 5 சரிங்களா. ஸோ இட் இஸ் அ வேலிட் பிசிடி அவுட்புட். அதே மாதிரி நீங்கள் இங்கே இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கேரி எங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும், இங்கே இது 7 7 போடும்போது உங்களுக்கு ஆட் பண்ணும்போது என்ன வரும், 14ன்னு வரும் சரிங்களா. அதாவது இந்த 7 ஆட் பண்ணும்போது 14ன்னு வந்திருக்கும் டெசிமல் ஆட் பண்ணும்போது. அப்போ வந்து உங்களுக்கு இங்கே கேரி ஜென்ரேட் ஆகிருக்கு சரிங்களா. அதனால் ஒரு தடவை மட்டும் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா. எனிவே இது 14 ஏன் வரலன்னு கேட்காதீங்க. ஏன்னா இப்போ 72ங்கிறது நம்ம 10's காம்ப்ளிமெண்ட் எடுத்ததுனால வந்தது சரிங்களா. நான் இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இதுக்காக பாரோ ஜென்ரேட் ஆகிருக்கும்ல, ஸோ அந்த இதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ 45, ஸோ 4 5. ஸோ இது வந்து பிசிடி அவுட்புட், வேலிட் பிசிடி அவுட்புட். அதுக்கப்புறம் XS3 அடிஷன். XS3 அடிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேரி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா 3 வந்து ஆட் பண்ணணும் சரிங்களா. கேரி ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா 3 வந்து சப்ராக்ட் பண்ணணும் ஓகேவா. ஸோ 3 வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நம்ம இப்போ 7 8 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் 15 வரணும். 7 8 ஆட் பண்ணிங்கன்னா 15 வரும். 15ங்கிறது 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி 0 ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்போ 07 08ன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 07க்கு XS3 கோடு எழுதணும் சரிங்களா. XS3ங்கிறது ஒன்றும் இல்லை, பிசிடி கூட எழுதிட்டு அது கூட ஒரு 3 வந்து ஆட் பண்ணி எழுதணும் சரிங்களா. இப்போ 0ங்கிறத 0 0 0 0ன்னு எழுதி அப்படி போடாமல் நான் என்ன பண்ணுவேன்னா 0 + 3க்கு உள்ள வேல்யூ எழுதுவேன் சரிங்களா. XS3. ஸோ அப்போ 0க்கு பதிலாக 0 0 1 1ன்னு எழுதணும். அதாவது 3 ஆட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 7 + 3 10. ஸோ 10க்குள்ளே இதை வந்து நான் இங்கே எழுதணும் 1 0 1 0. அதுக்கடுத்து இங்கே 0. ஸோ 0க்கு +3. ஸோ 0 0 1 1. 8 8 + 3ங்கிறது எத்தனை
ஸோ 8 + 3 11. ஸோ 11க்கு உள்ளதை எழுதணும் 1011. சரிங்களா? ஸோ இப்போ XS3யில் எழுதியாச்சு. XS3யில் எழுதிட்டு என்ன சொல்லியிருக்கோம், கேரி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா ஆட் பண்ணணும். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்னாகும், இதிலேருந்து ஒரு கேரி ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த இடத்துலேருந்து ஒரு கேரி இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு கேரி ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அப்படின்னா இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு 3 வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? 3 ஆட் பண்ணணுமா? 3 ஆட் பண்ணணும். அதே மாதிரி இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி வேல்யூ வரும். இதில் கேரி ஜென்ரேட் ஆகலை. ஸோ கேரி டஸ் நாட் அக்கர்ஸ்னால் 3 சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? 3 கழிக்கணும். ஸோ அப்போ இதில் 3 ஆட் பண்ணணும், இதில் 3 கழிக்கணும். கழித்து இந்த இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் என்ன, இட் இஸ் எ வேலிட் XS3 கோட் ஃபார் 15. ஸோ 15ஓட வேலிட் XS3ங்கிறது என்ன, 15 எழுதும்போது எப்படி எழுதணும், 15 டெசிமல், அதாவது பிசிடி எழுதுகிற மாதிரி எழுதக்கூடாது. சரிங்களா? 1 எழுதணும்னா 1 + 3 போட்டு அதோட வேல்யூ எழுதணும். சரிங்களா? 1 + 3ங்கிறது 4. ஸோ 0 1 0 0. அதே மாதிரி 5 எழுதுறதுக்கு 5 + 3. சரிங்களா? 5 + 3. இது எப்படி 1 + 3 4 எழுதணுமோ அதே மாதிரி இங்கே வந்து 5 + 3 போட்டு 8க்கு உள்ளது எழுதணும். 1 0 0 0. சரிங்களா? எழுதுனீங்கன்னா இட் இஸ் வேலிட் XS3 கோடு. ஓகேவா? ஸோ இதையுமே நீங்கள் இந்த மாதிரி மாற்றிலாம் எழுத தேவையில்லை. சரிங்களா? இந்த மாதிரிலாம் இப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எழுத தேவையில்லை. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஸ்டேட்மெண்ட்டாகவே கொஸ்டின்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இந்த கேரி அக்கவர் ஆச்சுன்னா என்ன மாதிரி கரெக்ஷன்ஸ் பண்ணணும், கேரி இல்லைன்னா என்ன மாதிரி கரெக்ஷன்ஸ் பண்ணணும். மற்றபடி நீங்கள் இதை ஆட் பண்ணி இந்த வேல்யூ எழுதுறதுக்கு, சப்போஸ் ஆன்சர் இந்த வேல்யூவில் இருக்குன்னா நீங்கள் எழுதுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு 7 8 15. சரிங்களா? டெசிமலில் கொடுத்துருக்காங்கன்னா 7 8 15. 15க்கான XS3 எழுதிடுங்க, அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் இந்த வழிமுறையில் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஏன்னா இது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. ஜஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் இந்த இதில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா, XS3 நம்பர்னு இதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இப்படி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இதிலேருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி மறுபடியும் இதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. நம்ம மீதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.